சட்டப்பேரவை தேர்தல் எப்பொழுது அறிவிக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருப்பதாக கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யாவுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவின் அணி தலைவர்கள் மற்றும் பிரிவுகளின் தலைவர்களுக்கான கூட்டம் இன்று கமலாலயத்தில் நடைபெற்றது. தற்பொழுது நம்மிடையே பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மேடம் வணக்கம். எந்த அளவிற்கு பாஜக 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், 2016 தேர்தல் எந்த மாதத்தில் அறிவிக்கப்பட்டாலும் வெற்றிகரமாக சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே 50 லட்சத்திற்கு மேல் உறுப்பினர்களை சேர்த்து விட்டோம். வாக்குச்சாவடி அளவிற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு 60,000 வாக்குச்சாவடிகள் 6,000 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 600 நிர்வாகிகள் இன்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வாக்குச்சாவடி அளவிற்கு எங்களது கவனம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று கூட்டணிக்காகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அணி பிரிவுகளுக்கும் இதில் முக்கிய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர் அணி, மகளிர் அணி, சிறுபான்மை அணி, விவசாய அணி போன்ற அணிகள் மற்றும் பிரிவுகள், அது கலை இலக்கிய பிரிவு, மருத்துவ பிரிவு, பொறியாளர் பிரிவு என்று பல பிரிவுகள் இருக்கிறது. இவர்கள் கல்வியாளர் பிரிவு, இவர்களின் பங்கு எந்த அளவிற்கு 2016 தேர்தலில் முக்கிய பங்காக இருக்கும் என்பதை திட்டமிடுதலுக்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, வருங்காலத்தில் அந்தந்த பிரிவை சார்ந்தவர்கள், அந்தந்த அணியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய மாநாடுகள் நடத்த இருக்கிறார்கள். அதற்கு மத்திய தலைவர்கள் அதிகமாக வர இருக்கிறார்கள். அதற்கு பின்பு பெரிய மாநாடு நடத்தப்பட்டு பிரதமர் அவர்களும் வர இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் திட்டமிட்டு எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பா ஜல்லிக்கட்டு, அதாவது பொங்கல் வர இருக்கிறது. இதில் ஜல்லிக்கட்டு எந்த அளவிற்கு நடைபெறுவதற்கான சாத்தியம் இருக்கு? பல்வேறு விதமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் பாஜகவினர் மீது வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஜல்லிக்கட்டு நடைபெறுமா இந்த ஆண்டு? நடைபெற வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். அதில் பாஜக மீது விமர்சனம் வைப்பது நியாயம் இல்லை என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் 2008 இருந்து இந்த பிரச்சனை முழுவதுமாக காங்கிரஸ், அன்று ஆண்ட காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நினைத்திருந்தால் இதை சரி செய்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு இன்று பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. 18 மாதங்களாக தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இன்று நாங்கள் ஏறக்குறைய அறிவிப்பு வந்துவிடும் என்ற நிலையில் எதிர்ப்பு குரல் பாரத தேசம் முழுவதும் அதிகமாகிவிட்டது. ஆனால் அதையும் மீறி கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இன்றும் இந்த நிமிடமும் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய ஜவடேகர் அவர்கள் இன்று சந்திக்கிறார்கள். ஆக சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து எந்த விதத்திலாவது கொண்டு வர முடியுமா என்று நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று முன்னாள் நீதிபதி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். தமிழக அரசே கூட அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அதை கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஆழமாக சிந்தித்து அதற்கான நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள் குழுவை அமைத்து ஒருவேளை அதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதையும் நிறைவேற்றலாம். எந்த விதத்திலாவது நமக்கு ஜல்லிக்கட்டு கிடைக்க வேண்டுமே என்பதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அதையும் தமிழக அரசு பரிசீலிக்கலாம்.